हरे कृष्ण महाराज। कार्पण्य दोष उपहत स्वाभ கீதையில ஸ்லோகம் கார்பண்யன்னா கிருபனா அப்படிங்கிற தாது வார்த்தையில இருந்து வருது. கிருபண்ணங்கிறது கஞ்சனா இருக்கிறது. அது ஒரு பெரிய தோஷம். கஞ்சனா இருக்கிறது, ரொம்ப கஞ்சத்தனமா வாழ்றவங்க கருமி அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கருமியவன், கருமிகள்லாம் திரும்பியா பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை ஒன்று. பூனையாவும் பிறக்க வாய்ப்பு இருக்கு. பூனைகள்லாம் என்னன்னா சேர்த்து வைக்கும், ஆனா சாப்பிடாது, அப்படியே அங்கங்க புதைச்சி வச்சிருக்கோம். இப்போ கார்பண்ய தோஷ உபகத சுபாவ, என்னுடைய சுபாவத்துல ஏதோ ஒரு தோஷம் உண்டாயிருச்சு. அதாவது கார்பண்ய, அதாவது இதுல என்னன்னா கிருபையவும் மூலமா கொண்டும் சொல்லலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். என்னுடைய அந்த எப்படி சொல்லலாம்னா, இறக்கம் காட்டுற குணம் அவனுக்கு இருக்கு, கிருபை காட்டுற குணம் அவனுக்கு இருக்கு அர்ஜுனனுக்கு. அந்த இறக்கத்தால தர்ம சம்மூட சேதா அப்படின்னு என்னுடைய சித்தத்துல வேற வேற சந்தேகம் வந்தா பரவாயில்ல, வாழ்றதுக்கு அடிப்படை தர்மம். அந்த தர்மத்துல எனக்கு சந்தேகம் உண்டாயிருச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, ராஜாவா இருக்கவா பிச்சைக்காரனா இருக்கவான்னு எனக்கு அந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா, தடஸ்த சக்தி மாதிரி. அங்கிட்டு குதிச்சாச்சுன்னா கிருஷ்ணர், இங்கிட்டு குதிச்சா பௌதிக உலகம். அது மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சு நாட்டை வாங்கலாமா, இல்ல இவங்களெல்லாம் கொல்லாம ஒரு சாமியார் மாதிரி நான் பிச்சை எடுத்துடலாமா அப்படின்னு அவனுக்கு டவுட்டு, சந்தேகம். அந்த தோஷம் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய சிந்தையில புத்தியில உண்டாயிருச்சு அப்படிங்கிறான். எத் ஸ்ரேயா அப்படின்னா, இதுல எது உத்தமம்? பிச்சைக்காரனா போறதா, ராஜாவா இருக்கிறதா, எது உத்தமம்? இப்படி அவனுடைய கேள்வி. அதை எனக்கு சொல்லுங்க சாமி அப்படின்னா, நான் இதை பணிவோட கேட்கிறேன் அப்படிங்கிற. நான் எதை பண்ணா எனக்கு சிறப்பானது, அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கேள்வி. தர்ம சம்மூட சேதா. அப்போ எது எனக்கு மங்களம் தரும், சிரேயனா உயர்வு தரும். எத் சிரேய, எது உயர்ந்தது அப்படின்னாலே உயர்வை தரக்கூடியது எது, நான் அதை பண்றதா இதை பண்றதா அப்படின்னு சொல்லி, சிஷ்யஸ்தே அகம் சாதிமா மாம் பிரபன்னம். பிரபன்னங்கிறது என்னன்னா, ஒரு ஜடமா நான் கிடக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு அர்த்தம். ஜடத்துக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம நமஸ்காரம் பண்றது தண்டவா சிரிக்கிறோம். தண்டம்னா கம்பு ஒரு மரத்துலதான் செய்யறாங்க. ஒரு மரம்னா குறைஞ்சது அது 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்திருக்கணும். 100 வருஷம் மரத்துல இருந்து கூட கம்பு செய்வாங்க. அந்த கம்பு நம்ம கையில ஊனி நடக்கிறோம், நம்மோட அது வயசானது. அந்த கம்பு நமக்கு வயசான போது இன்னொரு வயசானவர் துணைய நாடி நாம இருக்கிறோம். வயசானவங்களை நடமாட வைக்கிறது அந்த கம்பு தான். அந்த கம்பு இந்த வயசானவர் இன்னும் ஒரு மூத்தவரை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணும்னா, விழுந்து வணங்கணும்னு தோணும். ஆனா அவருக்கு தெம்பு இருந்தா விழுந்து வணங்குவார், அங்க தெம்பு இருக்காது. கம்பை வச்சுதான் அவருக்கு தெம்பே. அவர் விழுந்து வணங்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த கம்பை கீழே விடணும். ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துவார். விழும்போது கம்பும் கீழே விழுந்துடும். அப்போ மூத்தவங்களை வணங்கும் போது அந்த மூத்தவர் உடனே நடுங்கி, ஐயோ எனக்கு எதுக்கு நமஸ்காரம், அது நடுங்கி உடனே ஆறுதலா அவரை தூக்கி விடுவார். இந்த கம்பும் விழும்போது கீழே இருக்கிற செடி கொடிகள் இவன் நம்ம ஜாதிக்காரர் தான் இந்த கம்பு, நம்மளும் ஒரு தாவரம் அவரும் ஒரு தாவரம். ஆனா நூற்றுக்கணக்கான வருஷம் அவர் வாழ்ந்தவர்.
நான் வந்து புதுசு, நேத்து முளைச்ச காளா மாதிரி அப்படின்னு சொல்லி அதுகளும் ரொம்ப வேதனைப்படும். ஆனா இவர் பிடியை விட்டுதான் அது பொத்துன்னு கீழே விழும்போது அந்த கம்புக்கு மனசுல அமானினா மானதேனா அந்த குணம் இருக்கு. ஏன்னா நேத்து முளைச்சிருக்கிற செடிகள்கிட்ட நான் விழுந்து கிடக்கவா, அது எனக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு அது நினைக்காது, பொச்சுன்னு விழுந்துடும். இதே போல ஒரு சாதுவா பார்த்தா விசாரம் இருக்கக்கூடாது. அவர் மூத்தவரா இளையவரா, அப்படியா, அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அவர் கடைப்பிடிக்கிறாரா கடைப்பிடிக்கலையா, எதையுமே ஒண்ணுமே அந்த பின்னணி எதையும் யோசிக்க கூடாது. அந்த கம்பு எப்படி எதையுமே நினைக்காம விழுந்ததோ அது மாதிரி விழுந்தணும். அதுக்குதான் சிஷ்யஸ்தே அகம். சிஷ்யஸ்தே அப்படின்னா நான் வந்து என்ன உங்ககிட்ட ஒப்படைச்ச ஒரு சீடன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் வந்த பிறகுதான் நான் உங்க சீடன், எனக்கு மங்களம் தரக்கூடியதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். இப்படி கீதையில வந்து அந்த ஸ்லோகம் வந்து காற்பண்யங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்னா இறக்கம் வந்துடுது. எதையாவது பார்த்தா இறக்கம் வந்துடுது. இந்த இறக்கம் வந்ததுன்னா அதால நான் கஞ்சன் ஆயிடுறேன், செய்யற செயலை செய்யாம சுருங்கி கட்டுறேன். இது வந்து ஒரு தோஷங்கிறது எனக்கு புரியுது, நீங்க சொன்ன பிறகு எனக்கு புரியுது. ஆனா இதுல இருந்து நான் விடுபடுறதுக்கும் எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா அது என்னுடைய சுபாவத்துல இருக்கு, என்னுடைய சுபாவமே அப்படி இருக்கு. அப்போ நான் வந்து என்னதான் பண்றது? எனக்கு அந்த சுபாவம் இல்லாட்டி அதை விட்டுறலாம், அடாப்ட் அப்படின்னு சொல்லி அது தத்தெடுத்தது தானே அந்த குணம் அப்படின்னு விடலாம். ஆனா எனக்குள்ளேயே அது இருக்கும்போது நான் எப்படி அதை விட முடியும்? அதனால எது எனக்கு சிரேயஸ் தரும், மேன்மை தருமோ அதை எனக்கு கொடுங்க. நான் உங்க சீடன். பிரபந்தன்னா என்னை ஒப்படைச்சிட்டேன். வைத்தியர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நம்ம ரகசியமா எதுவும் பண்ண முடியாது. வக்கீல்கிட்டையும் வைத்தியர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க, ஏமாத்தக்கூடாது, நோய் அந்த விவகாரம் தீராது. அது மாதிரி தன்னை ஒப்படைச்சதாக அர்ஜுனன் சொல்றார். இதுல ஒப்படைக்கிறதுல பல தினுசு இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணரும் கீதையில ஏ யதா மாம் பிரபத்தியந்தே அப்படின்னு சொல்றாரு. எப்படி எப்படி தன்னை ஒப்படைச்சிருக்கிறானோ அப்படி எப்படி நான் அவனுக்கு அருள் பாலிக்கிறேன். ஒருத்தன் வந்து தாசனாட்டம் வருவான், ஒருத்தன் நண்பனாட்டம் வருவான், ஒருத்தன் தாய் சேய் உறவு அந்த ஐடியாவில் வருவான், ஒருத்தன் அம்மா மாதிரி அந்த மாதிரி, ஒருத்தன் காதலன் காதலி அந்த மாதிரி வரும், அப்படியும் வரும், காதல் நிலையிலையும் வருவான். எப்படி தன்னை கொடுத்தானோ அதுலயும் சில பேர் பெர்சன்டேஜ் வச்சும் தன்னை ஒப்படைப்பாங்க. இதுக்கு மேல போனா உலகத்துல நம்ம இருக்க முடியாது. அதனால இந்த லெவலோட பக்தியை நிறுத்திக்கிடணும். நீங்க எல்லாம் வச்சும் பக்தி பண்ணலாம், அதுக்கு தக்க நான் வந்து அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ வல்லபாச்சாரியார் இருந்தாங்க. வல்லபாச்சாரியார் அவர் வந்துட்டு முதல்ல பெரிய பண்டிதா இருந்தார், பெரிய பாண்டித்தியத்தோட இருந்தார். ஆனா பாலகிருஷ்ணன் மேல, குழந்தை கிருஷ்ணன் மேல அவருக்கு பாசம் உண்டாயிருக்கு. பாசம் வந்து ரிசல்ட்டா வரலாம், தப்பு இல்லை, அது வந்து விடுபடுத்தும். உலகத்துல வந்தா அது பாச கயிறா மாறி, இங்க வந்து கயிறு அருந்து போகுது, அங்க வந்து கட்டக்கூடியதா இருக்கு. இதுல புண்ணியத்தால பாசத்துக்கு ஆட்பட்டு கிடந்தா அது தங்கச் சங்கிலியால கட்டும். பாபத்தால பாசத்துக்கு கட்டுப்பட்டு கிடந்தா அது வந்து இரும்பு சங்கிலியால நம்மளை கட்டுது. இந்த கட்டுக்கு பேர் தான் கிளச் அப்படின்னு பேரு, பிடிமானம். இப்போ வல்லபர் வந்து ரொம்ப பாண்டித்தியா இருந்தது. அவர் கிருஷ்ணரை இதயத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகு அவர் தான் அதுக்கப்புறம் தான் அதனம் மதனம் பாடுறார். அதுல என்ன பாடுறார்? அதனம் மதனம் வாய் அழகன் அப்படிங்கிறார். அழகும் இனிமையும் ஒண்ணுக்குள்ள தொடர்புடையது, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு கலை அப்படின்னா அதுக்குள்ள அழகு இருக்கும், இல்லாட்டி இனிமை இருக்கும், ரெண்டுல ஒண்ணு இருக்கும். சாப்பாடு பண்ணியிருக்காங்கன்னா அது டேஸ்டா சுவையா இருக்கும், இனிமையா இருக்கும்.
ஒரு ஓவியம் வரைஞ்சாங்கன்னா அது இனிமை கிடையாது, அது அழகா இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தா அது கலைன்னு சொல்லப்படுது. இவர் அதை வர்ணிக்கிறார். அதரம் மதுரம் வாய் அழகன் அப்படிங்கிறார். நயனம் மதுரம் கண்ணழகன், முகத்தழகன், உதட்டழகன், நடை அழகன், பொய் அழகன். சொல்ற பொய் கூட 5000 வருஷம் ஆனாலும் அதையே பத்தி பேசி சந்தோஷப்பட்டோம். பொய் கூட அழகா இருக்கு அப்படிங்கிறார். இந்த மாதிரி நம்முடைய அந்த ஒப்படைச்சவங்க எப்படி இருக்காங்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்கு வர்ணிக்க பத்தலை, எல்லாம் சொல்லி நீங்க பிறந்த ஊரே அழகு, அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறார். அதனாலதான் மதுராபதி மதுராதிபதே, மதுராவுக்கு அதிபதியே. இந்த அகிலமே உலகம் பொய்ன்னு தானே சொல்றோம். ஆனா அதுலயும் அழகு இருக்க போய் தானே உலகம் அது பின்னாடி ஓடுது. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா எங்க ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்க அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு ஈர்ப்பு உலகத்துல இருக்கு. பகலெல்லாம் மாடா பாடுபட வேண்டியது, ராத்திரி எல்லாம் அதை சுகிக்க வேண்டியது. இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணருடைய பொய் அது, அதனால அதுல அவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கு. இப்போ அந்த மாதிரி பொய் கூட அழகா இருக்கு. அவர் கிருஷ்ணர் சின்ன வயசுல சொன்ன பொய்கள்லாம் அழகா இருக்கு. அவருடைய சிரிப்பு அழகா இருக்கு. என்ன அழகுன்னு பாடுறாரு. அழகும் இனிமையும் மதுரம்னா இனிமையும் குறிக்கும், அழகையும் குறிக்கும், ரெண்டு ஒண்ணுதான். இப்படி 5 பாவனைகள் இருக்கு. எந்தெந்த பாவனையில எப்படி எப்படி ஒப்படைக்கிறாங்களோ அதுல பெர்சன்டேஜ் வச்சது கூட சில பேர் இருக்கலாம். அதுக்கு தக்க நான் அவங்கள கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனனுக்கு சந்தேகம் இருந்தது. சந்தேகம்ங்கிறது இன்னொரு உடம்பு மாதிரி. நான் தனியா இருக்கிறேன், இன்னொரு உடம்பு பக்கத்துல இருந்தா பயம் வந்துடும். அது என்னது அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். அது பேயா பிசாசா அப்படின்னு தோணும். அதுக்கு பேர் தான் சந்தேகம். சந்தேக பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சுன்னா தூக்கம் வராது. ராத்திரி படுக்க போறோம், ஒரு பேய் நினப்பு வந்துருச்சுன்னா இனி அதுல தூக்கம் வர்றது டவுட், சந்தேகம், கஷ்டமாயிடும். அப்படி என்ன ஆட்டி படைக்குது இந்த இந்த சந்தேகம். அந்த இது எதை செய்யணுங்கிற என்னை ஆட்டி படைக்குது. அதனால நீங்க எனக்கு அதுல இருந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க. இந்த உலகத்துல உங்களை தவிர யார் இதை போக்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உங்களை தவிர யாராலையும் முடியாது, எனக்கு தெரியும். அதனால என்னுடைய ஐயத்தை போக்குங்க, என்னுடைய தோஷத்தை போக்குங்க, என்னுடைய கடமையை உணர்த்துங்க அப்படின்னு பேசுறான். இதுதான் ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. हरि बोल महाराज, धन्यवाद।